அவர்களுக்கு ஆறுதலா. எத்தனை நாள் இங்க வரீங்க நாங்க வெறும் நல்லபடியா நடக்கணும். சரி, பரவாயில்ல. இப்பமா உங்களோட வாழ்க்கையில ஒரு ஓகே அம்மா, வெக்கப்படுறதே இருக்கு, கரை மேல பூ இருக்கு. என்ன பேசுறது? எங்கட சுதந்திரம் தானே. இந்த நேரம் அங்க ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டுங்களேன். பாட்டு வராதா? அங்கால மரவள்ளி இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உருத்திரபுரம் பிரதேசத்தில் சிவநகர் என்ற இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மூத்தோர் பகல் பராமரிப்பு சங்கம்ங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நிற்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் பெற்றோர் எவ்வளோ முக்கியம் என்று. முதியோர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்று கூடுற ஒரு இடத்தை தான் நாங்கள் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். முதல்ல உள்ளே போய் பார்க்கலாம் என்ன நடக்குது. வாங்க வீடியோ. ஒரு ஐயா நிற்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களோட பேர் என்ன ஐயா? என்னுடைய பேர் அப்புத்துரை ரகுபதி. இந்த இடத்துல இந்த பகல் முதியோர் பராமரிப்பு சங்கம் எப்படி உருவாகினது? அரசாங்கத்தினுடைய ஒரு சுற்று நிருபம் வந்தது என்றால் ஒவ்வொரு கிராமத்திலேயும் முதியோர் சங்கங்கள் ஒன்று ஸ்தாபிக்கணும். அந்த இதன்படிக்கு எங்களுடைய சிவநகர் கிராமத்துக்குள்ள முதியோர் சங்கத்தை நாங்கள் 2012ஆம் ஆண்டில் ஸ்தாபிச்சோம். எங்களுக்கு காணி பக்கம் ஒன்றும் இல்லை. இப்போ காணி வேணும் என்று சொல்லி நாங்கள் கேட்ட இடத்துல அப்போ பிரதேச செயலராக உதவி இருந்த நாகேஸ்வரன் ஐயா அவர்கள் மூலமாக காணி கிடைச்சது. அந்த காணிக்கு பிறகு அரசாங்கத்தின் உதவியோட ஒரு கட்டிடம் கிடைச்சது. அதுக்கு பிறகு சமூக சேவை திணைக்களத்தின் இதால் வேறு கட்டத்துக்குரிய நிதி ஒரு மில்லியன் அளவில் வந்து குழாய் கிணறுகள் இதுகள் எல்லாம் அமைச்சு தொடர்ச்சியாக வேறு வேறு உதவிகள் வந்து கடந்த மாதத்திலையும் எங்களுக்கு சமூக சேவை திணைக்களத்தால் ஒரு 9 லட்சம் ரூபாய் தந்து சினி கூட கட்டி நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் ஆடிக்கோள் மற்றது மச்சக்கூழுகள் இலக்கஞ்சி சமையல்கள் செய்து சந்தோஷமாக இந்த முதியோர்களும் வந்து சந்தோஷமான முறையில் இருக்கிறோம். நீங்கள் வந்து அந்த எங்களோட மூத்தவரோட ஒரு போட்டியை கண்டு நீங்கள் இருந்தால் நல்ல. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த நிர்வாகத்தை நடத்துகிறவங்களோட கதைச்சிட்டோம். ஸோ இப்போ உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை தோட்டங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. ஓகே, ஒரு சிறிய கட்டிடம் தான், ஆனால் நிறைய முதியோர்கள் உள்ளே இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஒரு பின்பக்கமும் போய் பார்க்கலாம். இந்த முதியோர் இல்லம் எவ்வளோ வசதியுடன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கால விவசாய பயிர்கள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. இதெல்லாம் யார்? நீங்கள் செய்திருக்கீங்க. சரி சரி. ஓகே, இதில் கச்சான் போட்டிருக்கிறாங்க. இங்கால மரவள்ளி இருக்குது. ஐயாவுக்கு காலுக்கு என்ன நடந்தது? முள்ளிவாய்க்காலா? கண்ணும் பிரச்சனை போல என்ன? ஒரு கண்ணும் இது. ஓகே ஓகே. இப்படியெல்லாம் இருந்தும் இதுகளை செய்து கொண்டிருக்கீங்க. உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருக்குது ஐயா. ஓகே, இந்த இடத்துல நாங்கள் இவங்களுடைய விவசாயம் செய்கிறத இதையும் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே போவோம். ஓகே ஓகே மக்களை, இப்போ நாங்கள் உங்களுடைய முதியோர் இல்லத்தின் இந்த கட்டிட அமைப்பெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்க. அவங்கள தான் போய் சந்திக்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். என்ன அமைதியாக இருக்கீங்க? கதைக்கலாம். சங்கத்துக்கு உள்ளே வந்துட்டோம். ஓகே, உங்களோட இந்த ஹாலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதுகளெல்லாம் ஒரு எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அதில் அங்கேருந்து வருவோம். அங்கே நிறைய படங்கள்லாம் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் என்ன? அது வந்து எங்களுடைய
அங்கத்தவர்களாக இருந்து இறந்தவர்களுடைய நினைவாக இறந்தவர்களுடைய படங்களை காட்சிப்படுத்தியிருக்கீங்க. ஓகே. உங்கள பக்கம் இதில் வந்து எங்களுடைய ஆரம்பத்தில் 2012 இருந்து நாங்கள் செய்து கொண்டு வந்த நிகழ்வுகளில் நினைவலைகளை சில படங்களை போட்டுக்கிறோம். இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, நம்ம போடுறதுக்குரிய ஒழுங்குகள் இருக்குது. இதில் என்ன, இதில் ஒரு முதியோர் மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் எங்களுடைய சங்கம் திறமையான முறையில் இந்த மாவட்டத்தில் இயங்கின என்று சொல்லி அதுக்குரிய சான்றிதழ் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை விட இதில் வந்து இதில் போட்டிருக்கிற படங்கள் என்னென்றால் எங்களுடைய ஒரு இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆதரவாளர் அவர் விருப்பத்தின்படி இந்த முதியோர் எத்தனையாம் தேதி பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, அந்தந்த மாதத்தில் பிறந்த முதியோர் 6 பேராக இருந்தானே 5 பேராக இருந்தானே அவர்களை பிறந்த நாள் மாதிரியான ஒரு நிகழ்வை தனது செலவிலேயே செய்ய வேணும் என்று சொல்லி விரும்பி தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்து இந்த படங்களையும் அடுத்து அவர்கள் அன்பளிப்பாக தந்து அந்த பிறந்த தினத்துக்குரியவர்களுக்கும் சில பரிசு பொருட்களையும் வழங்கி கொண்டு வருகிறோம். சரி, இது உங்களோட சங்கத்தில் இப்போ எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? இப்போ வந்து 65 பேர் வரையில் உறுப்பினராக இருக்கிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? கோமதி. ஓகே. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 63 வயசு. இப்போ இந்த முதியோர் சங்கத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைச்சிருக்குது? எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சனியும் சமைச்சு சாப்பிடுவோம். மற்ற ஒவ்வொரு நிகழ்வுகள் வரைக்குள்ள பிறந்த நாளோ இல்லை இப்போ ஒரு டைம் ஒரு பிறந்த நாளுக்கோ இந்த செய்யக்குள்ள அந்த நிகழ்வுகளையும் கலந்து கொள்வோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கிறீங்க. சனி சனிக்கிழமை வாரம் சாப்பிடுவோம், சமைக்கலாம் சாப்பிட்றோம் போகிறோம். எங்களுக்கு கொஞ்சம் நிதி பிரச்சனையால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஒரு வெளிநாடு என்ன ஒரு இதை சொல்லி வசதியாக சந்திச்சினோம்னா எங்களுக்கு இன்னும் முன்னேறும். கமலேஸ்வரி அவங்க முதியோர் எல்லாரும் சேர்ந்து நல்ல மாதிரி இருந்துட்டு போவோம். ஒவ்வொரு இதுகளுக்கு மற்றது எதுவும் கூட்டங்கள் இருக்கு, தினங்களுக்கு நாம் வந்து கலந்து கொள்றது நாங்கள் எல்லாத்தையும் வீட்டில் இருந்திருப்பீங்க. வீட்டில் இருக்கிறத விட இப்போ இந்த ஒரு நாள் இங்கே வந்துட்டு போகும்போது சந்தோஷமா இருக்கிறீங்க. ஓகே. இப்போ உங்களோட வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவம்னு கேட்டால் அதை சொல்லுவீங்க? மறக்க முடியாத சம்பவம் பிள்ளைகள் எல்லாராலும் கொடுக்கப்பட்டு முதியோர் இல்லத்துல வந்திருக்கிறது மறக்க முடியாத சம்பவம். உங்களோட பேர் என்ன? அற்புதமலர் அம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? மறக்க முடியாத சம்பவம் எங்களுக்கு வீட்டில் இருக்கிறத விட இங்கே வர கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும், எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆரம்பத்தில் பாடசாலைக்கு போய்க்கலாம் பிள்ளைகளோட புழங்கின மாதிரி பெஞ்சு விட்டு. நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்களா? இல்லை, படிச்சைகளை பிள்ளைகளோட படிக்கிற அந்த காலத்து மாதிரி இப்போ எங்களுக்கும் இப்போ முதியோரோட நாங்களும் கலந்து ஆலோசனை செய்யக்கல மனதுக்கு கொஞ்சம் சந்தோஷம். கிழமை வருவோம், நிகழ்வுகளையும் பங்கு பெற்றுவோம், போட்டிகள்லையும் அதுகளையும் பரிசெடுப்போம். அதுவும் எங்களுக்கு பூரண சந்தோஷமா இருக்கும். முதல்ல ஆரம்பத்தை வந்த விட இப்போ நல்ல முன்னேற்றமா இருக்கிறோம். ஆனால் இன்னும் முன்னேற்றம் வேணும் எங்களுக்கு. வேண்டும். ஓகே ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடல் அல்லது இப்படி ஏதாவது ஒரு திறமை இது இருந்தால் நீங்கள் வெளிப்படுத்தி காட்டலாம். ஒளிமயமான எதிர்காலம் நம் உள்ளத்தில் தெரிகிறது, உலகம் எனக்கு ஓகே. இந்த மாட்டோம். அம்மா வணக்கம். அம்மா ஓகே. உங்களோட பேர் என்ன? எத்தனை வயது உங்களுக்கு? ஓகே. உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம்னா எதை சொல்வீங்க? என்ன போர் சூழல்ல இருந்ததா? அது உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம். எனக்கு மிகவும் அப்படி இழந்த நீங்க இந்த முதியோர் சங்கத்தில் இவங்களோட இருக்கும்போது ஆறுதல் கிடைக்குது. நிச்சயமாமா. முதியோர் சங்கத்தின் செயலாளர் நீங்க சங்க செயலாளர், முதியோர் சங்க செயலாளராக இருக்கிற நீங்க இப்போ இந்த முதியோர் சங்கத்தின் அடுத்த கட்டம் என்னவா மாற்றணும்னு நீங்க இன்னும் கூடுதலான அங்கத்தவர்கள் வந்து சேர வேணும் என்றும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணியர்கள்
யோசனைகள் வச்சு நல்ல நிலையை எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கிறீங்க. அம்மா வணக்கம். வணக்கம். ஓகே, உங்களோட பேர் என்ன? ஸ்ரீலவனேஸ்வரம் சார்ந்தமலர். ஓகே, இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் வரதா? ஓகே, இப்போ நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை இங்கே வரும்போது இப்போ உங்களோட வீட்டில் குழம்ப மாட்டாங்களா? வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இருக்கிற வேலைகளை செய்துட்டு வந்து நான் இருக்கிற சிவன்ஜோல கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு வந்துட்டு வரீங்க. ஓகே. ஆமாம் வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஜெயபாலசிங்கம் ஜெயந்தி மலர். எங்களுக்கு இங்கே வர்றது வேலை சந்தோஷமாக இருக்குது. எங்கள் எல்லா பெற்றோரையும் சந்தித்து கதைக்கும் போது நல்ல சந்தோஷமாக நிறைவாக இருக்கின்றது. வீட்டில் இருக்கணும் பார்க்க இங்கே வர்றது சந்தோஷமாக இருக்கா. சந்திச்சு வராமல் விட்டால் இங்கே ஏதோ எங்கேயோ போகாத மாதிரியும் சந்திக்காத மாதிரியும் இருக்கிறேன். இவங்களை கண்டு சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கு. ஓகே அம்மா. அம்மா வணக்கம். சுரஞ்சராணி. நாங்கள் இந்த முதியோரத்தில் வந்து இப்போ கனகாலம் இல்லை, ஒரு கொஞ்ச நாள் தான் சேர்ந்துருக்குறோம். எங்களுக்கு சேர்ந்ததில் நல்ல சந்தோஷமும் இதுவுமே இருக்கிறோம். மற்றபடி நாங்கள் இதால் எங்களை முதியோர் இல்லத்தால் இப்படி யாழ்ப்பாணம் நல்லூர் எல்லாம் கோயில் எல்லாம் போய் பார்க்குறாங்க. மற்ற முதியோர் இல்லத்துக்கு எல்லாம் கூட்டி கொண்டு போய் எங்களை தலைவர் கூட்டியவங்களை எல்லாம் காட்டுறாங்க. எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாங்கள் இதுகளை வீட்டிலேருந்து வெளிக்கிடாட்டியும் இந்த இதே மூலமாக நாங்கள் எல்லா இடமே பார்த்து கொண்டு வரோம். அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமும் நன்றியும் தெரிவிக்கிறோம். விநாயகமூர்த்தி விக்னேஸ்வரி. இந்த முதியோர் சங்கத்துக்கு வந்து போகிறது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். ஆன்மீக சுற்றுலாக்கெல்லாம் கூட்டிக்கொண்டு போகிறவர். பெஞ்ச வந்து இந்த உறவுகளோட ஆன்மீக சுற்றுலாவுக்கு இப்போ எங்கே போயிருக்கு? கடைசி எங்கே போயிட்டு வந்தீங்க? கடைசியா நல்லூர் போயிட்டு வந்தீங்க. நல்லூர் போயிட்டு வந்தீங்க. இந்த வருஷமா? போய் இங்கே வந்து போகிறது எங்களுக்கு உதவிகளும் சிலது கிடைக்கும். இன்னும் இந்த முதியோர் சங்கம் முன்னேற வேணும். சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமா. அம்மா வணக்கம். கிடைக்க மாட்டேன். சரி சரி, ஓகே ஓகே, சரி. அம்மா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? தனவாசிங்கன் சுபதேவி. நானும் கணவனும் இருக்கிறோம். அவர் இயலாது, அவர் வார இல்லை, நான் தான் வாரினான். அவருக்கு முள்ள நண்டு பிரச்சனை, அதனால வார இல்லை. மற்றது இப்போ நானும் கொஞ்சம் காலம் தான் சேர்ந்தேன். சேர்ந்து நான் வீட்டை இதால் எல்லா இதுவும் எனக்கு நல்ல உதவியும் எனக்கு இங்கே வந்து போக சந்தோஷம். எனக்கு ஒவ்வொரு சனியும் பெற இல்லாது, ஆக விட்டு பெற இல்லாது. அவருக்கு எல்லாம் கிட்ட கொடுக்கணும் கொள்ளணும். அதனால நான் வார குறைவு சேர்ந்தான் நான் வந்து போறேன். மற்ற எல்லா இதுக்கும் வாரினான் கொள்றேன். இல்லை எனக்கு இங்கே வந்தபடி கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு. இப்போம்மா என்னென்னு கேட்டால், இப்போ பொதுவாக முதியோர் இல்லம் என்றாலே இப்படி ஒரு கருத்து இருக்குது. என்னென்னு கேட்டால், இப்போ பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் அப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, அல்லது பிள்ளைகளை இழந்தவர்கள் முதியோர் இல்லத்தில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லி. இப்போ நீங்கள் இந்த சங்கத்தில் இருக்கும்போது உங்களோட பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் எதுக்கு அந்த சங்கத்தில் இருக்கணும் அப்படி இந்த மாதிரி ஏதாவது எதிர்ப்புகள் வந்துருக்குதா? அப்படி எல்லாம் இல்லை. இது மூலமாக நீங்கள் நன்மையான விஷயங்கள் வந்து போனால் பிள்ளையோடைய பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்போ உங்களோட பேரை சொல்லலையே நீங்கள்? மோகனராஜா ஈஸ்வரி. நீங்கள் எங்கேருந்து பாருங்க? நீங்கள் இதே ஊர் தான். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் இருந்தால் நீங்கள் பகிரலாம். உங்களோட வாழ்க்கை எத்தனை வயது உங்களுக்கு? 60 வயதில் ஒரு விஷயம் கூட மறக்க முடியாது இல்லையா? சரி, ஓகே அம்மா. இப்படியே அங்கால போவோம். அம்மா வணக்கம். வணக்கம். ஓகே, உங்களோட பேர் என்ன? தங்கமணி. தங்கமணி அம்மா. ஓகே, ஔவையார் பாட்டியை பார்த்த மாதிரியே இருக்கு எங்களுக்கு. ஓகே, சொல்லுங்க அம்மா. பாடல் ஒன்று படிங்க. இந்த இது கண்ணாடிங்க. என்னுடைய பார்வை என்றோ ஒரு இணையாய் வருகிறம்மா, பொம்மிருட்டு பாதையிலும் பேரொழியாய் தெரியுதம்மா, என்னுடைய ஆட்டமெல்லாம் நீ அமைத்த மேடையிலே, இசைவதும் அசைவதும் கிடைக்கும் சாலையிலே, திருவாய் எங்கள் பல உரை அனைத்தும் ஈன்றவளே நீ அறிவாய். ஓகே, நல்லா இருந்தது. நன்றி அம்மா, நன்றி. அம்மா வணக்கம். உங்களோட பேர் என்ன? அன்னலட்சுமி. அன்னலட்சுமி அம்மா, சொல்லுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது மறக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது? மறக்க முடியாத விஷயம் மகன் இழந்தது, கணவன் இழந்தது, மறக்க முடியாத விஷயங்கள். இப்போ யாரோட இருக்கிறீங்க நீங்க? மகளோட இருக்கிறீங்க. வணக்கம். ஓகே, உங்களோட பேர் என்ன? சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்குதா?
அப்படி ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு சனிக்கிழமை பாரதா நீங்கள்? இப்போ இன்றைக்கி என்ன சில்வர் நகர் போக போகிறீங்களா? போக போகிறீங்க. ஓகே. எப்படி நீங்கள் இப்போ இந்த சங்கத்துலேருந்து இப்படி வெளியில் போயிட்டு வரும்போது எப்படி அதை ஃபீல் உணர்றீங்க? அதுதான் என்ன ஒரு டூர் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? சரி. உங்களுக்கு பாட்டு படிப்பீங்களா இல்லையா? ஓகே அம்மா, வெக்கப்படுறதே அழகாக தான் இருக்கு. ஓகே, அப்படி இங்கே அம்மா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? ஓகே. உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது? வாழ்க்கையில் பிள்ளைகளை இழந்ததான் மனுஷன் இழந்தது. இப்போ யாரோட இருக்கிறீங்க? மகளோட இருக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமை வாரதா நீங்கள்? வர மாட்டீங்களா? ஓகே, சரி அம்மா, நன்றி. அம்மா வணக்கம். உங்களோட பேர் என்ன? வள்ளியம்மா. சொல்லுங்க, ஒவ்வொரு சனிக்கிழமை இங்கே வந்துட்டு போகிறீங்க இல்லையா? உங்களோட பிள்ளையா? போர் சூழலில் இப்போ எங்கே இருந்தீங்க நீங்கள்? இப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்க காலத்தில் எங்கே இருந்தீங்க? அப்படி அங்கே முகாமில் இருந்தீங்க. உங்களுக்கு அப்படி மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குதா? சரி சரி, ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், உங்களோட பேர் என்னம்மா? சொல்லுங்கள். குணரத்னம் ரஞ்சிதமலர். நாங்கள் இந்த சிவனர்லாம் குடியிருக்கிறோம். இந்த சிவனர் கிராமத்தில் உள்ள முதியோர் சங்கம் ஒவ்வொரு கிழமை இந்த அன்னையன் சமையல் சாப்பாடு நடைபெற்று கொண்டு வருது. அதை தினமும் மாற்றினா மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அப்படி எனக்கு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு தம்பி, அதை எல்லாம் வெளிப்படுத்தவும் மேலாது. அப்போ பிள்ளைகளால் கைவிடப்பட்டவையும் இருக்கலாம், கஷ்டத்திலையும் இருக்கலாம். இப்போ அதுகளை இப்படி செய்தால் கொஞ்சம் பகல் பராமரிப்பு மாதிரி நிறைவாக்கினா நல்லதென்று தெரிவிக்கிறோம். ஓகே, நன்றி அம்மா. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். என்னென்னா, முதியோர் இல்லத்துக்கு ஒவ்வொரு கிழமை வந்து போகிறது மறக்க இல்லாது. நாங்கள் ஒரு சனிக்கிழமை மாறேன். இங்கே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறேன். வேறு எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை. ஓகே ஐயா, வணக்கம். வணக்கம். இப்போ நம்பரம் தர்மலிங்க. நான் இங்கே உபதலைவராக இருக்கிறேன். உபத்தலைவராக இருக்க நீங்கள் இப்போ இந்த சங்கத்தை அடுத்த கட்டம் என்னவாக மாற்றணும்னு எதிர்பார்க்குறீங்க? அடுத்த மட்டும் ஒரு நாள் சமைக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய எதிர்பார்க்குறேன். அப்படி பார்க்குறீங்க. ஓகே. அடுத்தது இவர் முதலையே எங்களோட கதைச்ச நீங்கள் இதில் என்ன தலைவராக இருக்கிறீங்க? ஆமாம். இப்போ உங்களுடைய சங்க உறுப்பினர்கள் சில பேர் கேட்குறாங்க, என்னண்டா சனிக்கிழமை மட்டும்தானே சமையல் செய்கிறீங்க, இப்போ இது ஒவ்வொரு நாளும் இருந்தால் நல்ல அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? அதை எங்களுக்கும் அது ஒரு பூரணமான ஒரு விருப்பம். அதே கட்டத்தில் எங்களுக்கு கொஞ்சம் நிதி பற்றாக்குறை இருக்கிறது. இப்போ நம்ம தமிழ் மக்கள் எல்லா வளமும் இலங்கையில் இருந்தும் புறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு என்று ஒரு நம்ம உறவுகள் வெளிநாடு சென்று இங்கே யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சிறுவர் இல்லம் முதியோர் இல்லம் என்று எத்தனையோ உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எங்களோட முதியோர் சங்கம் சிவநகர் இன்றைக்கு எங்கள் ரகுபதி அன்னையின் தலைமையில் இன்றைக்கு இப்படி ஒரு நிலைக்கு வந்ததுக்கு காரணம் ரகுபதி அண்ணதான். அவற்றை செயலுக்கு எங்களுக்கு அந்த நிதி இருந்தால் நாங்கள் எப்படியும் எங்களுக்கு ஒரு வெளிநாடு உதவிகள் கிடைக்கும் என்றால் நாங்கள் மேலும் மேலும் உச்சத்துக்கு இந்த சங்கத்தை கொண்டு வர முடியும். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் முதியோர் இல்லத்தில் உள்ளே போய் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து இருந்தோம். இப்போ இவர்கள் இங்கேருந்து நேரடியாக சில்வா நகருக்கு போகிறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பஸ் வந்து முன்னுக்கு இந்த பஸ்ஸில் தான் போக போகிறாங்க. அப்படியே
மனம் நிறைய வேதனை ஆனால் காட்டிக்கொள்ளாத வாழ்க்கை நல்ல வித்தியாசமாக இருக்குது. இங்கே எல்லாம் வந்துட்டாங்களா? நல்லா பழைய பாட்டு ஒன்று படிங்க. யார் படிக்க போகிறா? படித்து கையெல்லாம் தட்டி தலைவர் படிப்பார். எல்லாம் கை தட்டுவோம். சரிங்க. அது சீடியெல்லாம் கிடக்குது. சீடி போடுறதுக்கு இல்லாமல் நான் சீடியை விட்டுட்டு வந்துட்டேன். சரி, இப்போ நீங்கள் பயணத்தை ஆரம்பிக்க போறீங்களோ, ஒரு நல்ல பாட்டு ஒன்று படித்து எல்லாம் கை தட்டி சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணி விடுங்க பயணத்தை. உங்களை தான் நல்லா எதிர்பார்க்குறாங்க. உங்களை தான் பாடுறதுக்கு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். ஒரு காலை இழந்திருந்தாலும் தன்னம்பிக்கையோட வாழ்றார் இந்த ஐயா. சரி, தலைவர் வந்துட்டார், செயலாளர் இருக்கிறார், எல்லாம் ரெடி. எங்களோட சங்கத்தின் இதால் இயக்கி வெளியிட்ட பாடலில் ஒரு பாடல் வரிகளை ஒரு குறைந்த அளவில் பாடலாம்னு நினைக்கிறேன். அபுக்கும் ஆட்சிக்கும் துணை வேண்டும், அதுவே அவர்களுக்கு ஆறுதலாம். அபுக்கும் ஆட்சிக்கும் துணை வேண்டும், அதுவே அவர்களுக்கு ஆறுதலாம். வயதான காலத்திலே துணை வேண்டும், வயதான காலத்திலே துணை வேண்டும், அதுவே அவர்களுக்கு ஆறுதலாம், அதுவே அவர்களுக்கு ஆறுதலாம். மூத்தோராகிவிட்டால் மூட்டு வலி இருக்கும், மூத்தோராகிவிட்டால் மூட்டு வலி இருக்கும், எழுந்து நடந்து வர கால்கள் வலி எடுக்கும். அப்புக்கும் ஆட்சிக்கும் துணை வேண்டும், அதுவே அவர்களுக்கு ஆறுதலாம், ஆறுதலாம், ஆறுதலாம். வெக்கம் கை தட்டுறதுக்கும். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா முதியோர்களும் இப்போ செல்வா நகருக்கு பயணிக்கிறதுக்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்குரிய பஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இவர்களுடைய பயணத்தில் நாங்களும் தொடர்ந்து இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஓகே, அங்கே வச்சு சந்திப்போம். ஓகே உறவுகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உருத்திரபுரம் சிவநகரில் இருந்து இப்போ நாங்கள் செல்வா நகருக்கு வந்திருக்கோம். செல்வா நகரில் முதியோர் இல்லத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. இங்கே போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி. எல்லாம் பஸ்ஸில் வந்த களைப்பில் இருக்கீங்களா? டீயெல்லாம் கொடுத்தாங்களா? இனிதான் தருவாங்களா? ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் நடந்து கொண்டிருக்குது. அங்கே தான் வந்திருக்கேன். அம்மா வணக்கம். சமையல் நீங்கள் தான் சமைச்சிங்களா? என்ன சாப்பாடு? பாயாசம். அப்போ பெருஞ்சமையலாக கிடக்கு. இங்கே ஏதோ ஒரு சமையல் நடந்திருக்கு. இங்கே பருப்பு அவியுது. என்ன ஒரு பக்கம் அவிஞ்சிருக்கு, ஒரு பக்கம் அவியலை. இன்னும் யாருக்குண்டே இல்லை. அடுப்பெல்லாம் பெரிய அடுப்புகள் போட்டிருக்காங்க. ஹலோ, என்ன செய்றீங்க?
அம்மா சமையல் செய்யற அம்மா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். என்ன சமையல் செய்றீங்க? போடுறதுக்கு என்ன உங்களோட விருந்தாளிகள் வந்திருக்காங்க, சாப்பாடு கொடுக்க போறீங்க? நீங்களே சாப்பிடலாம். ஓகே, தாங்க சாப்பிடுவோம். இதே பால் எடுத்து வச்சுக்கிறீங்க. டீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஓகே சரியா, நான் உள்ள போயிட்டு அவங்களோட கழிச்சிட்டு வரேன். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் செல்வா நகர் முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கிறோம். முதியோர் இல்லத்தின் தலைவர் இருக்கிறாங்க, செயலாளர் இருக்கிறாங்க, எல்லா உறுப்பினர்கள் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லிட்டாங்க. ஓகே, தலைவர்கிட்ட முதல்ல கேட்போம். தலைவர் நீங்க இருந்தே கிடைக்கலாம் அப்படிங்க வச்சுக்கோங்க. சொல்லுங்க, இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, இதோட நோக்கம் என்ன, இதை பற்றி சொல்லுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எங்களுடைய முதியோர் சங்கம் 2011 ஆண்டு அரச பதிவுக்குட்படுத்தப்பட்டு ஒரு சங்கமாக இயங்கி வந்தது. அதன் பிறகு அதன் தொடர்ச்சியான செயற்பாடுகளின் பின்னர் 2015 ஆண்டுக்கு பின்னர் அதனுடைய செயல்பாடுகள் விரிவாக்கமடைந்து அது உயர்வு நிலைக்கு சென்று கொண்டு வந்த அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு பல உதவி நிறுவனங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை பார்வையிட்டு எங்களுக்கு உதவி புரிவதற்காக முன்வந்தார்கள். நான் பெருமையாக கூற வேண்டும், அந்த வகையிலே அறிவொளி வலயம் என்ற ஒரு நிறுவனம் எங்களோடு தொடர்ந்து பயணித்து எங்களுடைய நிறுவனம் வளர்ச்சிக்காக அந்த பணிப்பாளர் கூட எங்களோடு ஒருங்கிணைந்து அந்த நிறுவனத்தை உயர்வு நிலைக்கு கொண்டு போவதற்காக ஒத்துழைப்பு வழங்கி வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக எங்களுக்கு பல அனுசரணையாளர்கள் எங்களோடு இணைந்து கொண்டு நீங்கள் இந்த எங்களுடைய அவர்களுடைய பெயர் குறிக்கப்பட்டுள்ள விளம்பரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். எங்களுக்கு அறிவொளி வலயம், MSP சிறுவர் பகல் பராமரிப்பு நிலையம், சிவா அன்னதான அறக்கட்டளை, ஹப்டெக் நிறுவனம், சமூக சேவைகள் பகுதியினர், உதவும் உறவுகள், ஜெர்மன் வாழ் தாயக உறவுகள், லண்டன் வாழ் தாயக உறவுகள், பிரான்ஸ் வாழ் தாயக உறவுகள், நலம் விரும்பிகள் என்று பலர் எங்களுக்கு உதவிகரம் போன்றுள்ளார்கள். நான் நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த உறவுகளுக்கு கூட எங்களுடைய மனமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். வணக்கம். 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 என்ன பேர் உங்களுக்கு? வள்ளியம்மா. வள்ளியம்மா, சொல்லுங்க, இந்த முதியோர் இல்லம் மூலமாக உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு? எங்களுக்கு எல்லா உதவியும் கிடைச்சிருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிறதோட இங்கே வந்துருந்தா பொழுதுபோக்கும் கிடைக்கும். சாப்பாடு ஒரு மாதத்துல 2-3 தரம் சாப்பாடு தருவாங்க. எங்களுக்கு உடுப்பு எல்லாம் தருவாங்க. அது எங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கா இருக்கு. அழகா இருக்கீங்க. ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டுங்களேன். பாட்டு வராதா? ஓகேம்மா, நன்றி நன்றி. ஓகே, இப்படிங்க சொல்லுங்க. என்ன பேர் உங்களுக்கு? புவனேஸ்வரி செல்லையா. புவனேஸ்வரி அம்மா. புவனேஸ்வரி அம்மா, சொல்லுங்க, ஒவ்வொரு எத்தனை நாள் இங்க வரீங்க நீங்க? நாங்க வருவோம் கிழமையில 2 தரம் 3 தரம் வருவோம். உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என்ன நினைக்கிறீங்க? நிறைய இருக்குல்ல. இங்க வந்து சந்தோஷம், நல்ல சந்தோஷமா வந்து போவோம். வந்து சாப்பாடோ எங்களுக்கு தேவையானதோ எல்லாம் கவனிப்பினோம். நடேசன் கிருஷ்ணாம்பாள். கிருஷ்ணாம்பாள் அம்மா, சொல்லுங்க, இந்த முதியோர் இல்ல சங்கத்து மூலமா உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? எங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன, உடுப்பு தராங்க. மற்றது கூட்டம் நடக்க ஒவ்வொரு நாளும் அன்பளிப்பு செய்கிறாங்க. என்னென்னா இவ்வளோ காலமும் குடை கொடுத்தது முதியோர் முழு பேர்த்துக்கும் குடை கொடுத்து முடிஞ்சது. இப்போ சுடுதண்ணி போத்தில் ஒன்று அந்த கூட்டத்தட்டு ஒவ்வொருத்தர் வளர்க்குறாங்க. மற்ற விடிய போசாக்குக்கு வாழ்ந்தாங்க. ஒரு மாதத்தில் 18-19 நாள் சமூகம் அளிக்கின்றோம். சரி, நன்றி நன்றி. என்ன என்ன பேரம்மா உங்களுக்கு? வரதம்மா. எத்தனை வயசு உங்களுக்கு? 74. 74? ஓ,
34 வயசு மாதிரி இருக்கு. நீங்க ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டுங்க. பாட்டு படிக்க மாட்டீங்களா? தேவர படிங்க. அவ்வையார் பாட்டி மேய்க்க உபதியெல்லாம் வச்சிருக்கீங்க. சரி பரவாயில்ல. இப்பமா உங்களோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத சம்பவம்னா என்ன? நாங்க இடம்பெயர்ந்து போய் கஷ்டப்பட்டது அது மறக்க முடியாது. வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? ஆராய். என்ன பேர்? ஆராய். ஓகே. சொல்லுங்க, இந்த முதியோர் சங்கம் மூலமா நீங்க என்ன நன்மைகளை பெற்றுக்கீங்க? எங்களுக்கு சகல நன்மைகளும் செய்யறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க, கிழமையில 4 நாள் 3 நாளைக்கு வாரம் எங்களுக்கு உடுப்பட கொடுக்குறாங்க, எங்களுக்கு தேவையான பொருட்களும் கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு நன்மை அடைகிறோம். ஏன்னா எங்களை எதிர்காலத்துல வந்த பிரச்சனையினால எவ்வளவு நெருக்கங்க பிள்ளைகளை எல்லாம் இருக்கிறோம். குடும்பத்துல எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு சமாதான அமைதியோடு இருந்து போக எங்களுக்கு நல்ல விஷயம். சரி, நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். என்ன கண்ணீரோட இருக்கிறீங்க? என்ன பேர் உங்களுக்கு? அதிகமே. எத்தனை வயசு? 65. ஏன் கண்ணீரோட இருக்கிறீங்க? அந்த கண்ணீருக்குரிய காரணத்தை சொல்லுங்க. உங்களோட கணவர் ஒரு பொம்பளை எப்படி கவலையோட வாழ்ற நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்போது எப்படி இருக்கு? ஓகேம்மா, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். ஓகே, நன்றி. பாருங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். சொல்லுங்க, இந்த சங்கத்துல ஏதாவது பொறுப்புல இருக்கீங்களா? அதுதான் நீங்க இருக்கிறீங்க. ஒரு உறுப்பினரா இருக்கிறேன். உறுப்பினரா இருக்கிறீங்க. சங்கத்தை சிறப்பா நடந்து கொண்டிருக்குதுன்னு தெரியுது எங்களுக்கு பார்க்கும்போது. சொல்லுங்க, இந்த சங்கத்துல என்ன குறைபாடுகள் இருக்குது, என்ன நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி உங்களுடைய எங்களுக்கு இந்த முதியோருக்கு ஒரு நிவாரணம் அது கொடுத்தா ஒரு சந்தோஷம். மற்றது எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்குது. நாங்கள் இங்கே காலையில் 9 மணிக்கு போசாக்கு சாப்பிட வரும்போது வாரவர் அனைவரையும் நாங்கள் முகங்களை சந்தோஷமான முறையில் பார்க்கிறோம். மற்ற முதியோர் கூட்டம் ஒவ்வொரு நாள் நடக்க எல்லா முதியோர்களையும் என்கிற சகோதரமார் எல்லாரையும் நாங்கள் சந்தோஷ முறையில் பார்த்து அன்பாக கதைச்சி பேசி சந்தோஷமான முறையில் வழி அனுப்பி விடுறோம். இப்போ முந்த நாள் ஒரு கூட்டம் நடந்தது. வந்த நாள் இப்படி நீங்க அடிக்கடி கூட்டத்துக்கு வரதுனால வீட்டுல பேச மாட்டாங்களா? இல்ல, பேச மாட்டாங்க. என்ன பேசுறது? எங்கட சுதந்திரம் தானே. எங்கட சுதந்திரம் தானே. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல இல்ல. எங்களுக்கு முதியோர் இல்லத்துக்கு வர்றது தனி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தேடி வர்றதுக்கு தடை செய்ய யாராலையும் இயலாது. நிச்சயமாமா, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல வந்து உங்களோட கதைக்கும் போது. ஓகே, தொடர்ந்து மற்றவர்கிட்ட. அம்மா வணக்கம். 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 என்ன பேர் உங்களுக்கு? மேரி. மேரி. மேரி அம்மா, என்ன பேக்ல வச்சீங்க? நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிடுவோம். சொல்லுங்கம்மா, இந்த இடத்துக்கு வந்துட்டு போறதுல உங்களுக்கு எப்படி சந்தோஷம்? சந்தோஷமா இருக்கிறேன். நான் இந்த வாரம் காலமையில சத்துமா சாப்பிட்றேன். வந்து இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்றேன். நான் எல்லாம் இருக்கிறேன். இடம்பெயர்ந்து போவேன்னு நீங்க தீவாலயத்தில் இருந்தேன். நாங்கள் இடம்பெயர்ந்து பிள்ளைகளை எங்கள் ஐயா விட்டுட்டு அப்படியே இருந்து அலைஞ்சு எங்கட மனுஷன் செத்துட்டேன். அதால் இப்படியே எல்லாம் அலவாப்பட்டு திரிஞ்சோம். தேசம் முழுக்க திரிஞ்சு இப்போ எங்களை முதியோரால் அழைச்சவை வந்து எங்களோட பங்கு கொள்ளுங்கொண்டு எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதால் வந்தேன். நாங்கள் வந்து இந்த இப்போ 3 நாளாக ஒரே இதாக போசனையாக நடந்து கொண்டு இருக்குது. ஓ, நல்ல நல்ல அவையெல்லாம் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு இருக்கிற. நன்றி அம்மா. சந்தோஷம். அம்மா கதைக்கிறீங்களா? சொல்லுங்க, என்ன பேர் உங்களுக்கு? சொர்ணவள்ளி. சொர்ணவள்ளி. சொர்ணவள்ளி அம்மா, சொல்லுங்க, எப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்போது சந்தோஷப்படுறீங்க? எங்களுக்கு மிக்க சந்தோஷம். இங்க வந்து சந்தோஷம். இப்படி ஒரு சங்கம் இருக்கிறதால உங்க எல்லாரையும் ஒன்று இணைக்கிற ஒரு இடம் இல்லையா? சந்தோஷம். சந்தோஷமா. இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப யாரோட இருக்கிறீங்க நீங்க?
யார்கிட்ட வீட்டுல இருக்கிறீங்க? நான் ஒரு வீட்டில் இருக்கேன், தனியாக தான் இருக்கிறேன். தனியா தான் இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு மற்ற நேர சாப்பாடுகள் அதெல்லாம் சாப்பாடுலாம் இந்த நலம்பர காசு கொடுக்குறாங்க, அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இப்போ இங்கே நிவாரணம் எதுவும் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு. தனியா இருந்து நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க? தண்ணி நான் தண்ணி தான் இருக்கிறேன். சரியா? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. அம்சவல்லி எனக்கு பேர். அம்சவல்லி அம்மா. பாட்டு ஒன்று படிங்க. சும்மா படிங்க. படிக்க மாட்டேன், சும்மா பாட்டு படிச்சா அப்படி இருக்கு. ஒரு வீடியோ அவ்வளவு அழகா இருக்கு. படிக்க மாட்டீங்களா? சரி அம்மா சொல்லுங்க. இந்த முதியோர் சங்கத்துல நீங்களும் ஒரு உறுப்பினரா இருக்கிறீங்க, எப்படி பண்றீங்க, எப்படி சந்தோஷப்படுறீங்க? நான் 2022 இங்கே வந்து சேர்ந்தேன். அதுல இருந்து பரவாயில்ல, எனக்கு எல்லா உதவியும் செய்யறாங்க, சாமி நிவாரணம் எல்லாம் தராங்க. ஆனா 2 பிள்ளைய பழி கொடுத்தது எனக்கு மனசுக்கு கவலை. மற்றபடி எல்லாமே எனக்கு ஒரு குறையும் இல்லை. இனி நல்லா பாக்குறாங்க, எனக்கு நிவாரணம் தராங்க, எல்லாம் செய்யறாங்க. எங்க வச்சு நடந்தது? பட்டுவாள். இந்த கண்ணீருக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்குதுன்னு தெரியுதம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஓகே, நன்றி. சரி சரியா? ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே, முகத்துக்கான அழகான முகத்தை நாங்கள் காட்டுவோம் வீடியோக்கு. சரி, ஓகே ஓகே. குரு முதியோர்ல கண்ணாடி போட்டிருக்கு ஒரு அம்மா. வணக்கம் அம்மா. என்ன பேர் உங்களுக்கு? மேரி மார்கரெட். மேரி மார்கரெட். சொல்லுங்க, இந்த முதியோர் இல்லத்து மூலமா உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? சங்கத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? எல்லா நன்மையும் கிடைக்கும். எல்லாம் நன்மை நல்லபடியா நடக்குது. யாரோட இருக்கிறீங்க இப்ப? மகனோட இருக்கிறீங்க. ஓகே, ஏதாவது உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏதாவது சொல்ல போறீங்களா? அப்படி நல்லா சரி, நன்றி. வணக்கம். வணக்கம். எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கு. எங்க இருந்து வாரீங்க? சிவநகரி. எவ்வளவு காலமா வாரீங்க? இங்க 3-4 வருஷமா வரோம். 4 வருஷமா. எப்படி? நல்ல. என்ன உங்களோட வாழ்க்கையில ஏதாவது மறக்க முடியாத சம்பவத்தை சொல்ல போறீங்களா? என்ன மறக்க முடியாது? பிள்ளைகள்ட்ட மறக்க முடியாது. பிள்ளைகள் பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? எல்லாம் கிட்டதான் இருக்குதுங்க. இப்ப யாரோட இருக்கிறீங்க? நாங்க 2 பேரும் சிறப்பாத்தா இருக்கோம். 2 பேர்? எங்க மனுஷனும் நான். எங்க இருக்கிறீங்க? சிவநகர். தனியா இருக்கிறீங்க? தனியா. பிள்ளைகள் வரது இல்லையா? பிள்ளைகள் அவளுக்கு பார்க்கல, வந்து பார்த்துட்டு போவாங்க. அதோட இந்த சங்கத்துக்கு வரும்போது உங்களுக்கு பெரிய ஒரு நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கு. நன்றி அம்மா. நன்றி. வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? தோமாஸ் கௌரி. எத்தனை வயது? 68 வயசு. சொல்லுங்க, இந்த முதியோர் சங்கத்தின் மூலமா நீங்க அடைகிற நன்மைகள் என்ன? எங்களுக்கு எல்லாமே பிரச்சனை இல்லை. இந்த முதியோர் சங்கம் தான் எங்களோட அம்மாட வீட்டுக்கு போய் விட்டு வர மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எந்த ஒரு குறையும் இல்லாண்டவனே நாங்கள் எங்களோட முதியோர் சங்கம் அந்த மாதிரி எங்களோட காலை சாப்பாடு அப்படி, மதியம் சாப்பாடு அப்படி, இடையில எங்களுக்கு உணவைகள் கிடைக்குது, மற்றது நிவாரணங்கள் பொருட்கள் தராங்க. எங்களுக்கு எந்த ஒரு குறையுமே சொல்லல. அது நன்றி, வணக்கம். சரி சரி, நன்றி. அம்மா வணக்கம். 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 ஓகே, எத்தனை வயது உங்களுக்கு? எனக்கு 76 வயது. 76 வயதா இருக்கிற நீங்க உங்களோட வாழ்க்கையில நிறைய இன்பத் துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா இதை சொல்லுங்க. மறக்க முடியாது, இந்த மாதிரி மனுஷன் எல்லாம் காலம் சென்றதுதான் மறக்க முடியாது. ஓகே, இப்ப இந்த சங்கத்துக்கு எவ்வளவு காலமா வரீங்க? நான் ஒரு 12 வருஷத்துக்கு ஆரம்பத்துல இருந்து வரீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? 12 வருஷம் இருக்கு, நீங்க ஒரு மூத்த உறுப்பினர். இந்த சங்கத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நிவாரணம், சாப்பாடு தருகணும், மற்ற சுடுதண்ணி பொத்தல் குடிகள் அது உடுப்புகள் தருகணும். சந்தோஷமா இருக்கு. நன்றி அம்மா, நீங்க சந்தோஷமா இருக்கிறது எங்களுக்கும் பெரிய சந்தோஷம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. என்ன பேர் உங்களுக்கு? சிவலிங்கம். சிவலிங்கம் ஐயா, சொல்லுங்க, இந்த சங்கத்துல எவ்வளவு காலமா இருக்கிறீங்க? இந்த சங்கத்துல எவ்வளவு காலமா இருக்கிறீங்க? சங்கத்திட்டியா? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இருக்கிறோம். ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிறீங்க. எங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று படிப்பீங்களா? படிங்க. பாட்டு ஒன்று படிக்கலாம்.
பூமியை படைத்தது சாமியா, இந்த சாமியை படைத்தது பூமியா, தினம் பாலுக்கும் கோளுக்கும் ஏழைகள் அலைகையில் 1000 கோவில்கள் தேவையா, பூமாலையும் மேடையும் தேவையா, இது ஏழைக்கு நியாயம், பருந்து அங்கே கிளிகள் இங்கே, 2 நடுவே இறைவன் இங்கே, பூமியை படைத்தது சாமியா, இந்த சாமியை படைத்தது பூமியா, தினம் பாலுக்கும் கூழுக்கும் இலைகள் அலையை 1000 கோவில்கள் தேவையா, பூமாலையும் மேடையும் தேவையா. நன்றி தம்பி. நன்றி ஐயா. ஓகே, நல்ல பாட்டு ஒன்று படிச்சீங்க, அர்த்தமுள்ள பாட்டு ஒன்று. அர்த்தமுள்ள பாட்டு ஒன்று படிச்சீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, பூமியை படைச்சது சாமியா அல்லது சாமியை படைச்சது பூமியா? தெரியாதா? ஓகே, நல்லா இருந்தது. நன்றி ஐயா. வணக்கம் அம்மா. என்ன பேரு உங்களுக்கு? சரோஜா. என்ன வயது? 61 68. இப்படி நாள்? ஐயோ ஜெயா, இங்க வா. அப்படியே இருங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் வந்து கடவுளை எடுத்துக்கொண்டு தான் இந்த அம்மாவோட பிறந்த நாளை வந்து நாங்கள் விஷ் பண்ணி நினைக்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. அப்படி சரி, ஓகே. 65வது பிறந்த நாள். 68வது பிறந்த நாள். 68வது பிறந்த நாள். நிச்சயமாக உங்களோட 68 வயது இந்த காலப்பகுதிக்குள்ள நிறைய இன்பத் துன்பங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. என்ன உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம்? என்னத்தை சொல்ல மறக்க முடியாது, எல்லாம் மறக்க முடியாத சம்பவம் தான். ஓகேம்மா, இப்ப இதுக்கு முதல்ல யாரும் உங்களுக்கு பிறந்த நாள் செய்திருக்காங்க? செஞ்சிருக்காங்க. போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் செஞ்சிருக்காங்க. இப்ப யாரோட இருக்கு? இப்ப தனியா தான் இருக்கு. தனியா இருக்கு? தனியா இருக்கு. மயமால நான் கல்யாணம் கட்டி அங்க இருக்கேன். நான் தனியா பார்க்க வருவாங்க. இப்பயும் வீட்டை வர சொன்னாங்க, வீட்டை நிக்க சொன்னாங்க. நான் முதியோருக்கு வரணும்னு முதியோருக்கு வந்துட்டேன். சரியாம்மா, பெரும் சந்தோஷம் சந்திச்சது. வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? சந்தானலட்சுமி. என்ன எத்தனை வயது உங்களுக்கு? 69. எப்படி இந்த முதியோர் சங்கத்துக்கு வர்றது மூலமா எப்படி சந்தோஷமா இருக்கும்? வந்தா நல்ல நன்மைகள். மாதத்துல 10-15 நாளைக்கு மதிய சாப்பாடு வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிறுவனங்களால. காலமேல ஒரு நிறுவனம் உதவி செய்கிறபடியா போசாக்குனாவெல்லாம் காலமே 9 மணிக்கு எல்லாரும் தருவினா, 10 மணி மட்டும் இருந்து பூசாக்கு சாப்பிட்டு ஒரு பிளேன் டீ குடிச்சிட்டு போவினா. டெய்லி வர்றேன், நானும் வெள்ளனுங்க வர்றேன். டைம் இல்லாட்டி சரி, வருத்தம் என்னண்டா சரி, மற்றபடி எல்லாரும் வருவினா. எங்களோட தலைவர் நல்ல முறையா நடத்துறாரு எல்லாரும். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? தானா லீலாவதி. லீலாவதி அம்மா, சொல்லுங்க, இந்த சங்கம் மூலமா நீங்க அடைகிற பயன்கள்? நல்ல நான் இந்த மாதம் தான் பயங்கி வந்தேன். இப்போ 2 முறை வந்துட்டேன். சாப்பாடு தராங்க, தேத்து நீளம் தராங்க, சாப்பாடு தராங்க. வர்றது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. வணக்கம். வணக்கம். என்ன பேர் அம்மா உங்களுக்கு? சுனா ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க, இந்த சங்கம் மூலமா நீங்க என்னென்ன பயன்களை பெற்றுக் கொள்றீங்க? வந்தா எங்களுக்கு ஒரு ஆறுதல், நிம்மதியா இருக்கும். மற்ற அந்த பயனுக்காக வேண்டி வாரத்துல நாங்கள் எதுவும் கொடுப்பாங்க கொள்ளுவாங்க, அதுக்காக எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்போ நாங்கள் கடந்த கால இதுகளை மறக்கக்கூடிய மாதிரி சம்பவம். இப்போ யாரோட இருக்கிறீங்க? நான் மகளோட இருக்கிறேன். ஓகே, இப்போ மகளோட இருக்கிற நீங்க இப்போ எத்தனை நாள் இங்கே வந்துட்டு போறீங்க? நான் இப்போ இந்த வருஷம் தான் பதிவு செய்தேனா. ஒவ்வொரு நாளும் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாளைக்கு வரேன். ஞாயிற்றுக்கிழமை சில நேரம் அப்படி கூட்டம் அப்படின்னா வந்துட்டு போகிறோம். இல்லைன்னு சொன்னால் விட்டு நிற்கிறது. அப்படி நீங்க வந்துட்டு போற மகள் பேசுறது இல்லையா? மகள் இங்கே இல்லை, மகள் நான் தான் இருக்கிறேன் வேற பிள்ளையில பார்த்துக்கொண்டு. அப்போ மகள் இருந்தாலும் பேச மாட்டேன். எங்களோட இதுக்கு நாங்கள் செய்யத்தான் வேணும். எங்களுக்கு பிறகுதான் மகளுக்கு பயந்து நாம் அலையிடாது. நான் உருத்திரபுரக்காரி, இங்கதான் இப்ப இருக்கிறேன். இங்கதான் இருக்கு. உறவினராக வந்திருக்கு. இப்ப இங்கதான் ஐயா இருக்கிறேன், மகளோட இருக்கிறேன். வேற பிள்ளையோட தான் நான் இருக்கிறேன். ஓகேம்மா, நன்றி. நன்றி.
அம்மா படிங்கோ. நீங்க உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க போறதில்ல. உங்களுடைய பாடு தான் எங்க பாடால் தான் எங்களுக்கு பாடு. படிங்க. சொல்லிடுறேன் இங்க உள்ள நான் சொல்லும். உங்களோட பாட்டுக்காக தான் இப்ப கேமரா பார்த்து கொண்டிருக்கேன். காவேரி கரை இருக்கு, கரை மேல பூ இருக்கு, பூ போல பெண் இருக்கு, பொருந்து கொண்டா மனம் இருக்கு, பஞ்சவரண கிளி இருக்கு, தடுத்து பேச நினைவு இருக்கு, நெஞ்சிலே நினைவு இருக்கு, நினைவு மட்டும் மனம் இருக்கு. காவேரி கரை இருக்கு, கரை மேல பூ இருக்கு, பூ போல பெண் இருக்கு, பொருந்து கொண்டா மனம் இருக்கு, பஞ்சவரண கிளி இருக்கு, தடுத்து பேச நினைவு இருக்கு, நெஞ்சிலே நினைவு இருக்கு, நினைவு மட்டும் மனம் இருக்கு. இந்த பாட்டை கேட்டா கட்டாயம் நீங்க வந்து காதல் திருமணம் தான் செய்திருக்கணும். இல்ல இல்ல இல்ல, ஐயோ நோ நோ, நான் நல்ல ஒரு பாட்டு படிச்சுட்டு இல்லன்னு போய் சொல்லக்கூடாது. இல்லையா, எனக்கு பேசித்தான் செய்தாரு ஊர்ல அந்த நேரம். இந்த பாட்டெல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் படம் பாக்குறேன் தானே, எல்லாம் பழைய படம். அது பாட்டை படிச்சு படிச்சு மயக்கி இருக்கிறீங்க. ஆசையாலை போலே நாமெல்லாம் அது மேலே ஓடம் போலே யாடிடுவோமே வாய் நாளிலே. ஓகேம்மா, நன்றி நன்றி உங்களை சந்திச்சது. பாடாத பாட்டெல்லாம் பாட அம்மா வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? சோதிமணி. சோதிமணி. சோதிமணி அம்மா, நிறைய மச்சங்கள் இருக்குது, நிறைய மச்சங்கள். நாங்க ஆனந்தப்படுறோம். ஓகேம்மா, எங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறேன். பாட்டு படிக்க மாட்டேன். வெக்கப்படக்கூடாதம்மா, வெக்கப்படுற வயசுலாம் முடிஞ்சிச்சு. பாட்டை படிக்க பாட்டு படிக்க மாட்டேன். படிக்க மாட்டேன்னு சொல்லும் போது படுற வெக்கம் தாமா அழகாக எடுத்துக்கொள்றேன். சரி, உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா? மறக்க முடியாத நிறைய சம்பவங்கள் இருக்கு. அது 2 பிள்ளைகளை 2 இழந்தேன் நான் யுத்தத்துல. கணவரும் அவரையும் இழந்துட்டேன், அவரும் இல்லை. இப்போ நான் தனியா பிள்ளைகளோட தான் இருக்கேன், மகளும் மகனோடையும் இருக்கிறாங்க. இங்கே வாரதில்ல, கொஞ்சம் சந்தோஷம்தான். அவனாக்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு எங்க சந்தோஷமா இருக்கீங்களா, அம்மா அங்க போய் நீங்க வரலாம். அவங்க எந்த தடையும் இல்லை, எனக்கு சந்தோஷமா இருக்காங்க. ஓகே, நன்றி அம்மா. கதை கேளாதா? பாட்டு பாட்டை படிக்கணும். இப்போ பாட்டு படிக்கணும். பாட்டு படிக்கலாம். அம்மா கேமரா ஒன்றாயிட்டது. நெஞ்சு அடைச்சி படிக்கலாம். அதான் நெஞ்சு அடைச்சு கொண்டே படிக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படிங்க. என்ன பாட்டு படிக்குது? நல்ல ஒரு காதல் பாட்டு படிங்க. படிங்க. தெரிஞ்ச பாட்டை படிங்க. அதுக்கு படிக்க. ஆமா படிங்க. இங்க பாருங்க, படிக்கிறது நாங்க வேണ്ട மாட்டோம். சரி சரி சரி, பிடிங்க பிடிங்க. கதைப்போம் 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 பிடிங்க. நிம்மதியா இருந்துட்டு போறோம், சந்தோஷமா இருந்து சாப்பிட்டு போறோம். சொல்லுங்க. வீட்டுல இருந்து வரோம், வந்து சந்தோஷம் சாப்பிட்டு போறோம். எனக்கு ஒரு நிம்மதி, நிம்மதியா இருக்கிறோம். எல்லாம் சொல்லிட்டீங்க, சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டீங்களா? வெரி குட். அப்படித்தான் இருக்கு. அம்மா வணக்கம். கண்ட மாதிரி இருக்கு. கண்டிருக்கோம். சரி, என்னம்மா பேர் உங்களுக்கு? சரஸ்வதி. ஓகே, எத்தனை வயது? இப்ப யாரோட இருக்கிறீங்க? பிள்ளைகளோட இருக்கிறீங்க. பிள்ளைகளோட இருக்கிற நீங்க இந்த சங்கத்துக்கு வந்துட்டு போகும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இங்க வந்து போறதால ஒரு நிம்மதி மாதிரி சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமாக இருக்குது. உங்களோட வாழ்க்கையில ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் ஞாபகத்தில்? இப்ப உங்களை பார்த்தா ஒரு ஔவையார் பாட்டின் முதல்ல இருக்கிறீங்க. அப்படியே ஒரு தேவரவன் படிங்க பாப்போம். படிக்கணுமாம்மா?
என்ன பேர் உங்களுக்கு? உமையாத்தே. உமையாத்தே. இதை கிட்ட வச்சுக்கோங்க. உமையாத்தே. ஓகே. எத்தனை வயது? 77. 77 வயது. 77 வயது அம்மா. நீண்ட காலமா இந்த சங்கத்துல இருக்கிறீங்களா? ஓகே. எப்படி உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு? இங்கே கொடுக்குறதுல எங்களுக்கு இந்த ஆகாது. நாங்கள் பொழுதுபோக்க வந்து போகிறோம். நாங்கள் ஓகே. அவங்க அதுகள் தாராங்க. அதுகளை தாண்டி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போறதுன்னு ஒரு ஃப்ரீடமா வந்து எல்லாரோடையும் கதைச்சு சந்தோஷமா வந்துட்டு போகிறோம். அதான் இவ்வளவு எல்லாரையும் ஒரு இடத்துல சந்திக்கிறதே பெரிய விஷயம். ஓகே, நன்றி அம்மா, நன்றி. அடுத்த பாடகரை சந்திக்க இருக்கின்றோம். நேரடியாக உங்களோட பாடலுடன் நீங்க படிங்க. படிச்சதான் என் பேர் குமுதினி. இங்கே வந்து போறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்தது மிகவும் சந்தோஷம். அவ்வளவுதான். சரி, ஒரு பாட்டு படிக்கல. தெரியாது ஐயா. நான் சொல்லித்தரேன் படிக்க. அது வேணாம் ஐயா. நான் சொல்லித்தரேன் படிங்க. சரி, ஓகே. சந்தோஷம் மாமா உங்களோட சந்திச்சது. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்? ரஞ்சிதம். ரஞ்சிதம். ரஞ்சிதமே ரஞ்சிதம். அந்த ரஞ்சிதமா பாட்டு படிப்பீங்களா? இல்ல. ஓகேம்மா. எத்தனை வயது உங்களுக்கு? 73. 73 வயது. ஆனா இன்னும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு. 73. ஓகே. உங்களோட வாழ்க்கையில 73 வயதா இருக்கிற நிறைய இன்பத் துன்பங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் எது? மறக்க முடியாது என்னன்னா, பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு மகன் இல்லை இயக்கத்தால. 3 பிள்ளைகளோ ஒரு பிள்ளை இல்லை. நாங்கள் 2 பேரும் இருக்கோம். மற்ற பிள்ளைகளும் பக்கத்துல இருக்காங்க. நான் முதியோருக்கு வந்து போறது எனக்கு மிச்சம் சந்தோஷமா இருக்கு. நன்றி அம்மா. அம்மா வணக்கம். 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 என்ன பேர் உங்களுக்கு? ஜானகி அம்மா. ஜானகி. ஜானகினாலே கட்டாயம் பாட்டு படிக்கணும். ஓகே, அப்ப பாட்டை படிச்சுங்களா? தெரியாது. இவர் இறந்து 6 மாதம் ஆகிட்டு அந்த கவலை தான் இங்கால வந்த உடனே ஏதோ சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டு. கவலைகளை மறக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலமா இருக்குது இல்லையா? நன்றி அம்மா. ஓகே. இன்னொரு முதியோர் ஒருத்தர் இருக்கிறாங்க. வணக்கம். இங்க பிடிக்கும். இங்க பிடி. ஓகே. இப்ப இந்த முதியோர் இல்லத்துல இளைய முதியோராக தங்கச்சி வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? கவிஷாலினி. என்னத்துக்கு இங்க வந்தீங்க? அம்மாவோட. எங்க? இந்தா. அம்மாவோட வந்தீங்களா? ஓகே. இவங்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு? ஓகே. இப்ப இவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு டான்ஸ் ஆடுவீங்களா? ஓகே, முன்னுக்கு போவோம். என்ன? ஓகே, வாங்க முன்னுக்கு போவோம். ஓகே மக்கள், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் சிவநகர் மற்றும் செல்வா நகர்ல இருந்து 2 பெரிய கிராமங்கள்ல இருந்து வந்திருக்க முதியோர் இருக்கிறீங்க. ஸோ இவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தார்கள் எங்களோட. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களை ஒரு திரும்பி ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு இருக்கிறா. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு பாலேந்திரன். ஜமுனா ராணி. ஜமுனா ராணி, சொல்லுங்க. இந்த முதியோர் சங்கம் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைச்சிருக்கு? எங்களுக்கு வயோதிபர் அனைவருக்கும் சமபோசா உணவு, எங்களுக்கு உடைகள், உணவு தந்து ஒவ்வொரு
இதழாலையும் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது. அதுபோல் தமிழ் தேச பிதா சங்கத்தில் அறக்கட்டளை அவர்களும் எங்களுக்கு வந்து ஒரு ஞாயிறில் வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் எல்லாருக்கும் முதியோருக்கு. சிவநகர் மற்றும் செல்வா நகர் முதியோர் இல்லங்கள் சங்கமிக்கும் இந்த தருணம் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.